ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 டம்ளர் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமானதும் எடுத்து வச்சுட்டு அதே பாணியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 20லேருந்து 25 போட்டிருக்கேங்க. அந்த மிளகாய் வத்தல் வறுக்கும் போது நெடி அடிக்கும், அதனால் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெயும் ஒரு சொட்டு விட்டு வறுத்திங்கன்னா மிளகா நெடியே அடிக்காது. ஸோ இந்தமாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பாணியில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா கொட்டை இல்லாமல் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. திரும்ப அதே பாணியில் நான் 3 தேங்காய் முடியை துருவி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஈரப்பசை போக நல்லா சிவப்பாக வறுக்கணும். அப்போ தான் நாள்பட இந்த தேங்காய் பொடி அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டின்னா ஒரு வாசனை வந்துடும், நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா இந்த எண்ணெய் பசை தண்ணி பசை இல்லாமல் நல்லா ஃப்ளோவாக இருக்கணும். எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் நல்லா வரணும். அந்தளவுக்கு சிவப்பாக வறுத்துடணும். நல்லா சிவப்பாக வறுத்துட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே பெருங்காயமும் போட்டுடுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அருமையான தேங்காய் பொடி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய் வறுத்தோம்னா. அப்போ தான் நல்லா பொடிப்படும், நல்லாவும் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் 1 வீக் கூட வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம், மோர் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அதோட கூட ஏதாவது காயெலாம் வதக்கும் போது தேங்காய் இல்லைன்னா கூட இதை 1 ஸ்பூன் போட்டு வதக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வறுக்கும் போதே வீடே மணக்கும், கமகமன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தேங்காய் பொடி நம்ம அரைச்சிருக்கோம். சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அருமையான தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது போல் செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வள்ளிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.